சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூகுளில் போய் coimbatore.nic.in போட்டிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்துடும். இப்படி தான் இருக்கும் இதோட ஹோம் பேஜு. கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது வந்து என்னென்ன வேக்கன்சி இருக்குங்கிறத மாவட்டம் வைஸாக இந்த மாவட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேறு எதாவது மாவட்டம் வேணும் அப்படின்னா, இப்போ மதுரை வேணும்னா madurai.nic.in அப்படி போட்டிங்கன்னா அதில் வந்துடும். அடுத்தது இந்த வெப்சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிராம உதவியாளர் வேலை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவு வட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆனைமலை வட்டம். அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா பேரூர் வட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு வட்டம்னு கொடுத்துருக்காங்க. அன்னூர், அப்புறம் மேட்டுப்பாளையம். நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறது பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அப்ளிகேஷன் ஃபார்மு. ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் தாலுக்கான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் எந்த தாலுக்கா நீங்கள் போடணும், உங்கள் ஏரியா எதுவோ அது. பேரூருன்னு இருக்குல்ல, பேரூர் வட்டத்தில் இந்த பார்க்குன்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த வட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், தாலுக்காவில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. அதில் ப்ரியாரிட்டி, நான் ப்ரியாரிட்டி, ஜென்ரல் கேட்டகரி, உமன் கேட்டகரி, பிசி, எம்பிசி, முஸ்லீம், அதர் தென் முஸ்லீம் அப்படிலாம் நிறைய இருக்கும். உள்ளே ஃபுல்லாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு இல்லை, அப்படி எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். இப்படி தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மு. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுன்னா ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் தாலுக்கான் இருக்குது. நீங்கள் எந்த தாலுக்காவில் இருக்கீங்களோ அந்த தாலுக்கா பேரை தான். அப்ளிகேண்டோட ஃபோட்டோகிராஃபி கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபோட்டோ செல்ஃப் அட்டாச்சேஷனோடு எழுதிக்கோங்க. அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா உங்கள் நேமை இங்கிலீஷில் எழுதிக்கோங்க, தமிழில் எழுதிக்கோங்க. அடுத்தது ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர்னா ஃபாதர், ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் சொல்லிடுங்க. பர்மனண்ட் அட்ரஸ் கொடுங்க. நீங்கள் எந்த தாலுக்காவில் இருக்கீங்களோ அதை தான் நீங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பின்கோடு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் பின்கோட் நம்பர், உங்கள் தாலுக்கா, உங்கள் டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு கொடுத்துருக்கோங்க. ஜென்ரல் கேட்டிருக்காங்க. மெயில்னா மெயில், ஃபீமேல்னா ஃபீமேல், ஆண் பெண் அப்படின்னு போடணும். இங்கிலீஷில் எழுதக்கூடாது, தமிழில் தான் எழுதணும். நேட்டிவிட்டி கேட்டிருக்காங்க, இந்தியன்னு போட்டுக்கோங்க. ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, ஹிந்துன்னு போட்டுக்கோங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, கோயம்புத்தூர்னு எழுதிக்கோங்க. அடுத்தது தாலுக்கா கேட்டிருக்காங்க, எந்த தாலுக்காவில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தாலுக்கா, என்ன வில்லேஜோ நீங்கள் இருக்க வில்லேஜை எழுதிக்கோங்க. அடுத்தது வில்லேஜ் அப்ளிகண்ட், எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த கிராமத்தில் இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு எழுதிக்கோங்க. உங்கள் ரேஷன் கார்டு முன்னாடி பிஹெச்ஹெச்எல்லாம் இருக்குல்ல அது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. வேலிட் ஃபோன் நம்பர், வேலிட் மெயில் ஐடி கொடுத்துருங்க. கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். அதை வச்சு தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கல்வி தகுதிகள் பார்த்துக்கலாம். பிகாம்னா பிகாம், எம்காம், எம்ஏ, பிஏ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்னா டேலி, டைப்பிங் இருந்தால் எழுதிக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது பைக்கில் ஓட்ட தெரியுமான்னு கேட்குறாங்க. ஓட்ட தெரிஞ்சால் ஆம், இல்லைன்னு பதில் போடுங்க. அப்புறம் 2 வீலர் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஓட்ட தெரியும்னா ஆம், இல்லைன்னா இல்லை. டிரைவிங் இருந்தது அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், அதோட வேலிட் டேட் எழுதிக்கோங்க, கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மற்ற விவரங்கள்னு கேட்டிருக்காங்க. மற்ற விவரங்கள்னால் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ், தமிழ், என்னென்ன படிக்க தெரியுங்கிறத எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும்னு எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து ஏதாவது கிரிமினல் அஃபென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ்னா எஸ், நோனா நோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகே. அடுத்தது நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா இருக்குது, இல்லை. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, டிசி இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னு எழுதிக்கோங்க. ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மேலே இருக்குதுன்னு போட்டிருந்தீங்கன்னா இங்கேயும் ஆம்னு தான் போடணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு போட்டுக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் இருந்தால் இருக்குது, இல்லைனா இல்லை. ஃபிசிக்கல் ஏபிள்டாக இருந்தால் இல்லைன்னு போட்டுக்கோங்க. தமிழ் வழி சான்றிதழில் படிச்சிருக்கீங்க இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் ஆம், இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. விடோவாக இருந்தீங்கன்னா ஆம், இல்லைங்கிறத ஏதாவது ஒன்று டிக் பண்ணிக்கோங்க. அதர் டாக்குமெண்ட்ஸுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கலாம், கலப்பு திருமணமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அங்கே எழுதிக்கோங்க. சப்மிஷன் டேட் கொடுத்துக்கோங்க. என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட்டு, அன்றைக்கி சைன் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு இப்படி தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், எல்லாமே ஒரு கிளான்ஸ் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேங்கிறது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லாமே அப் டு டேட் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் எப்படி கவர் எழுதணுங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு என்வலப் வாங்கிக்கோங்க. ஃப்ரம்மில் வந்து உங்கள் அட்ரஸ் போட்டுக்கோங்க. 2ல் ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வியூ பண்ணி எந்தெந்த அட்ரஸும் நீங்கள் பொதுவாக பார்த்துட்டு தப்பாக எழுதிடக்கூடாது. நீங்கள் எந்த தாலுக்காவில் இது வந்து பேரூர் தாலுக்காவில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, இப்படி தான் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். தப்பாக அனுப்பிச்சிடாதீங்க. அப்புறம் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on the next video. Thank you guys. Bye.